உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். பேச்சுவார்த்தை, ஹோர்முஸ் நீர்நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்ற விடயங்களை பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீன பயணத்தை முடித்து அங்கே வாஷிங்டன் திரும்பி இருக்கின்றார். இப்பொழுது அவர் கூறுகின்றார், சமாதான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரான் மிகவும் மோசமான ஒரு காலமாக அமையும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார். இந்த எச்சரிக்கை தொடர்பாக வருகின்ற செய்திகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாக ஒரு சிக்கலாக இருந்தது. இன்று வருகின்ற செய்திகளை பார்த்தால் சில வேளைகளில் 20 ஆண்டுகளுக்கு அவர்களை அணு ஆயுதம் தயாரிப்பதை நிறுத்த வேண்டும், சஸ்பெண்ட் பண்ணுவதற்கு அதுக்கு சில வேளையில் தான் ஓம் என்ற மாதிரியாக, அதாவது விட்டு கொடுத்து கொண்டு வருகின்றார் போல் இருக்கிறது. நீங்கள் கூறியது போல் ஒபாமாவினுடைய ஒப்பந்தத்திலும் பார்க்க கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும் என்றுதான் நினைக்கிறார் போல இருக்கின்றது. அப்ப நான் யோசித்தேன், ஒபாமா 5 வருஷம் என்றால் இவர் ஒரு 6 வருஷத்துக்கு போட்டால் எல்லாமே சரி வந்துவிடும் என்று யோசித்தேன். நீங்கள் கூறுங்கள், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கருத்து தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுங்கள். கூற முதல் நீங்கள் அந்த ஒபாமாவை கூறியதால் ஒன்றை கூறுகிறேன். ஒபாமா இந்த வாரம் ஒரு 4-8க்கு ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். அப்போது அவர் ஒன்றை கூறினார், அந்த தனது பெக் என்ற அந்த உடன்பாட்டை AOSCO என்ற அந்த உடன்பாட்டை ஏன் ட்ரம்ப் நிறுத்தினவர் என்று சொன்னால், அது ஒபாமா செய்தது என்றபடியால் தான் நிறுத்தினவரே தவிர அந்த திட்டம் பிழையானது என்று அவர் நிறுத்தவில்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், நோபல் பரிசு ஏன் ட்ரம்ப் அந்தரப்படுகிறார்? ஒபாமா வாங்கிவிட்டார். அதான் பிரச்சனை. இதில் உங்களுக்கு நான் ஏன் ஒபாமாவை சொல்றேன் என்றால் தெரிய வேண்டும். ஒபாமா யார்? அமெரிக்காவிலேயே ஒபாமா அமெரிக்க அரசு தலைவர்களில் ஒரு டிஃபரண்ட். அதை ஏனென்று உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவர். ஒரு ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த குடியேற்றவாசி என்று சொல்லலாம். அவர் பெற்றுவிட்டார் என்றால் இது எங்க நீங்க ஏன் அப்படி மனம் போதென்று நீங்க பாருங்க. அப்ப அதேதான் ஒபாமா செய்ததை விட அது கூடாது என்று சொல்லி நீக்கிவிட்டார். ஆனால் ஒபாமா அந்த நேர்காணல் கூறியிருக்கின்றார், அந்த ஒப்பந்தத்தில் தவறில்லை. கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை கூட தாங்கள் செலவழிக்காமல் ஈரானில் இருந்த யுரேனியத்தை 97% யுரேனியத்தை தாங்கள் வெளியே கொண்டு வந்து கொண்டிருந்தோம். ஐக்கிய நாடுகள் சபையை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யட்டும், அது பிரச்சனை இல்லை. அந்த யுரேனியத்தை வெளியே எடுத்து விட்டால் அணுக்குண்டு செய்ய முடியாது. அவர்கள் அதுக்கு எனர்ஜிக்கு பாதிக்கலாம். அந்த ஒரு ஒப்பந்தமாகத்தான் இருந்தது. இன்று அதை நிறுத்திவிட்டு இப்போது இராணுவ தாக்குதல் என்று ஆரம்பித்து, அந்த தாக்குதலும் இப்போது மிகப்பெரிய ஒரு கடுமையான கலோபரமாக முடிந்திருக்கின்றது. அந்த தாக்குதலிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியான நிலையைத்தான் அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் பாதுகாப்பு துறையின் பத்திரிகையாளர் லாரா செலிக்மேன் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், ஈரான் உடனடியாக வீழ்ந்து விடும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்படும் நிலை வராது என்றும் ட்ரம்ப் நினைத்தார். அதாவது என்னுடைய கருத்தின்படி ட்ரம்ப் அவர்களே, அதாவது ட்ரம்ப் தான் இந்த நீரிணை மூடப்படுவதை குறைத்து மதிப்பிட்டு விட்டார். ஏனென்று சொன்னால், அமெரிக்க இராணுவம் நிச்சயமாக அவருக்கு எண்ணற்ற முறை இந்த எச்சரிக்கைகளை வழங்கி இருக்கிறது என்பதை வழங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரான் அதை மூடுவதற்கான சாத்தியக்கூறு விவாதிக்கப்பட்டன என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இருப்பினும் இவை எல்லாவற்றையும் மீறி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை தொடங்க முடிவு செய்தார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. எனவே அந்த சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு முன்பே இராணுவத்தால் ஈரானை நசுக்க முடியும் என்று அவர் தவறாக நம்பி இருக்கின்றார். ஆனால் இப்போது போருக்கு முன்பே விட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மிகவும் முன்னிலையில் இருக்கின்றது. அதாவது ஈரான் போருக்கு முதல் இருந்ததை விட இப்போது ஈரான் பேரம் பேசும் நிலை மேலதிகமாக இருக்கின்றது என்று என்னால் நம்பிக்கையுடன் கூற முடியும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த சமச்சீரற்ற அச்சுறுத்தலின் உதவியுடன், அதாவது ட்ரோன்கள், அதிவேக படகுகள், குரூஸ் ஏவுகணைகள் கொண்டு மட்டுமே ஈரானால் இந்த நீரிணையை மூடிவிட முடியும் என்பதை ஈரான் இப்போது நிரூபித்திருக்கிறது.
இந்த நிலைமையை ஈரான் இப்போதைக்கு கைவிடாது என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அதாவது ஆஸ்திரேலியாவின் நேஷனல் யூனிவர்சிட்டி தேசிய பல்கலைக்கழகத்தின் ஈரானிய ஆய்வுகளுக்கான மூத்த விரிவுரையாளர் அலாம் சலே ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், அதாவது அவர் இங்க லீட்ஸ்ல இருந்துதான் அந்த தகவலை, பிரித்தானியாவின் லீட்ஸ் நகரத்திலிருந்துதான் அந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்ப் தரப்பின் அதீத கோரிக்கைகள் காரணமாக ஈரானும் அமெரிக்காவும் ஒரு முட்டுக்கட்டையில் இருக்கின்றது. ஈரானியர்கள் தங்களின் முழு அணு மற்றும் ஏவுகணை திட்டத்தையும் கைவிடுமாறு கேட்பது எதிர்காலத்தில் ஈரானை ஒரு பலவீனமான நிலைக்கு தள்ளும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த பிரச்சனையை மிகவும் ராஜதந்திர கண்ணோட்டத்தில் கையாள அமெரிக்கா உண்மையிலேயே உறுதியாக இருக்கிறதா அல்லது வற்புறுத்தல் வழிகளில் கையாளுகிறதா என்பதை ஈரான் பார்க்க முயற்சிக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அணுசக்தி திட்டமான கூட்டு விரிவான செயல் திட்டத்தில் இருந்து, அதாவது JCPOA என்று சொல்ற அந்த ஒபாமாவால் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் விலகியது முதல் பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் மீது குண்டு வீசியது வரையிலான ட்ரம்பின் நடவடிக்கைகள் வாஷிங்டன் மீது தெஹ்ரானுக்கு இருந்த நம்பிக்கையை கடுமையாக சிதைத்து விட்டதாகவும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ட்ரம்பின் அதாவது இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கான அவர் இந்த முயற்சி படுதோல்வி அடைந்திருக்கின்றது. மேலதிகமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சீனாவுக்கான அவர் இந்த பயணம் இந்த சீனாவின் ஊடாக ஈரானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்று அவர் யோசித்ததும் அவர் அதை நினைத்ததும் தவறாகி போய்விட்டதாகத்தான் இப்போது எல்லோரும் கருதுகிறார்கள். நீங்கள் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது, ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கி இருக்கின்றார்கள், கட்டணம் வசூலிக்க போகின்றார்கள் என்ற விடயங்கள் வெகு விரைவில் அறிவிக்கப் போகின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்தை கூறுவதற்கு முன்னதாக, இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஈரான் இந்த ஹோர்முஸ் நீரிணையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் தங்களுக்கு வரும் என்று எதிர்பார்த்து தான் இந்த விடயங்களை செய்தார்களா, அல்லது போர் நடந்து இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்ததை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி கொண்டார்களா என்பதை நீங்கள் கூறுங்கள். 2 கேள்விகள் இருக்கிறது. உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த ஹார்முஸ் நீரிணை ஈரான் ஏற்கனவே இது தொடர்பாக பல எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. ஹார்முஸ் நீரிணைகளால் போகின்ற கப்பல்களின் எண்ணிக்கை, அது உலகத்தின் எரிபொருட்களில் எவ்வளவு தாக்கம் செலுத்துகிறது என்பது, ஏற்கனவே ஈரானின் மீது அமெரிக்காவின் அழுத்தங்கள் இருக்கும் போது அந்த நீரிணை கூடாக சவுதி அரேபியா, கட்டார், குவைத் என்று சொல்லி இந்த நாடுகளின் எண்ணெய்களை போறது வாரது எல்லாம் ஈரான் கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தது. ஈரான் ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தது. என்னென்று சொன்னால், 40 வருட இந்த தடைகளை உடைக்க வேண்டும். அதை நீங்கள் கேட்டது போல ஈரானுக்கு அதன் முக்கியத்துவம் தெரியும். எனவேதான் அதற்கு ஏற்றவாறு தன்னை பலப்படுத்தி கொண்டது. அவர்கள் அடிக்கடி கூறுகிறார்கள் 40 வருட போர் பலப்படுத்தல், 40 வருட போர் பலப்படுத்தல் என்று சொல்லி இதைத்தான் கூறுகிறார்கள். ஹார்முஸ் நீரிணை இப்போது எல்லோரும் கூறுவது போல ஈரானின் அணுக்குண்டு என்றுதான் கூறப்படுகிறது. என்றால் ஒரு அணுக்குண்டை நீங்கள் அதை விட மேலதிகமாக என்றுதான் கூறலாம். ஒரு அணுக்குண்டை நீங்கள் போட்டால் ஒரு நகரம் தான் அழியும், அது சைஸை பொறுத்தது. ஆனால் இது உலகத்தின் அத்தனை நகரங்களையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து கன்பராவிலிருந்து ஒன்டாரியோவிலிருந்து எல்லாம், ஈவன் அமெரிக்கா. இன்றைக்கு ஜப்பான் டைம்ஸ் போட்டிருக்கிறது, அமெரிக்காவின் எரிபொருள் விலை $5 மாறிவிட்டது, 6 மாநிலங்களில் அதை விட கூடவாக மாறிவிட்டது. அப்ப இதன் முக்கியத்துவத்தை ஈரான் நன்கு அறியும். அதற்கேற்ற போலதான் அந்த தீவுகளை அது வடிவாக பலப்படுத்தி இருக்கின்றது. எனவேதான் அவர்களால் இலகுவாக இதை மூடக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க கடற்படையால் அதை திறக்க முடியாத நிலையிலும் இருக்கின்றது. ஈரான் தனது கடற்படையை நம்பவில்லை, அதே போல வான்படையையும் நம்பவில்லை. ஈரான் நம்பியது அதன் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், ஏவுகணைகள், சிறிய விசைப்படகுகள், மற்றது கடலடி கண்ணி வெடிகள், கடலடி ட்ரோன்களைத்தான் ஈரான் நம்பி இருந்தது. இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் சொன்னது போல
அது அவர்களுக்கு போதுமாகவும் இருக்கின்றது இந்த நீரிணையை மூடி வைப்பதற்கு. இப்ப அமெரிக்கா ஒன்றை கூறுகிறது, பைனான்சியல் டைம், பிரித்தானியா பைனான்சியல் டைம் போட்டிருக்கின்றது, ட்ரம்ப் அறிவித்திருந்தார் $40 பில்லியன் இன்சூரன்ஸ் அந்த ஹோர்முஸ் நீரிணைக்கால வாரவைக்கு நாங்கள் மேலதிகமாக காசை கொடுப்போம், நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கேட்டால் இந்த காசை நீங்கள் பயன்படுத்தலாம். அது போட்டிருக்கிறது 2 மாதம் ஆகிவிட்டது, $0 கூட பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் யாரும் பாதுகாப்பு கொடுக்க தயாரில்லை, எந்த கடற்படையும் பாதுகாப்பு கொடுக்க தயாரில்லை, எந்த இன்சூரன்ஸ் நிறுவனமும் ட்ரம்பை நம்பி இந்த காசை வாங்க தயாராகவும் இல்லை என்று பைனான்சியல் டைம் போட்டிருக்கின்றது. அதாவது 40 பில்லியன் கொடுத்து அதை திறவுங்கள் என்று சொல்லி ஒரு கப்பல் கூட மூவ் பண்ணவில்லை என்பதற்கு அந்த ஹார்முஸ் நீரிணையின் மூடல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இருக்கு. ஆனால் சென்டர்காம் தெரிவித்திருக்கின்றேன் சொன்னால், ஈரானுடைய துறைமுகங்களுக்கு செல்லுகின்ற இந்த கப்பல்கள் 78 வர்த்தக கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டோம் என்று கூறுகிறார்கள். அப்படின்றால் அமெரிக்காவுடைய திட்டமும் அங்கே செயல்படுவது போல் தானே இருக்கிறது. அமெரிக்கா இந்த ஈரான் மீதான தடை பல ஆண்டுகளாக இருக்கின்றது. அதாவது ஈரான் ஷடோ ஃபிளீட் தான் ஈரான் எண்ணெய்களை கொண்டு போவது. ஏனென்றால் எங்கு கண்டாலும் பிடிப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த போர் ஆரம்பமாவதற்கு முன்னரே இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வைத்து கப்பல்களை கைப்பற்றியிருந்தார்கள். இந்தியாவுடன் 3 ஈரானிய கப்பல்களை கைப்பற்றியிருந்தது அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு. அப்ப முதலே அது இருந்தது. அப்ப இவர்கள் எங்கு வைத்து கைப்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அனைத்துலக கடல் பரப்பு. அது உண்மையில் சட்டவிரோதமானதும் ஒன்று, சட்டத்துக்கு புறம்பாகத்தான் கைப்பற்றுகிறார்கள். ஆனால் இவர்களால், அதாவது ஈரான் கப்பல் ஹார்முஸ் நீரிணையை கடந்து வெளியில் வந்த பிற்பாடு இவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். அதிலும் 60% கப்பல்கள் தப்பி போகின்றன, 40% கப்பல்களை தான் திருப்பி அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கடற்படையால் அமெரிக்காவின் இத்தனை வான்படை கடற்படை இருந்தும் 2 விமானம் தாங்கி கப்பல்கள், 200 விமானங்கள், 24 நாசகாரி கப்பல்கள், மற்றது குரூசர் கப்பல்கள் என்று சொல்லி, ஆனால் யாராலும் அந்த ஹார்முஸ் நீரிணையை அண்மிக்க முடியவில்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்ப இன்றும் கூட ஈரான் கூறியிருக்கின்றது, அதாவது வேறு ஒரு கப்பல் இப்போது ஹார்முஸ் நீரிணையினுடான போக்குவரத்து முற்றாகப்படுத்தி விட்டது. ஏனென்றால் அந்த வியாழக்கிழமை உங்களுக்கு தெரியும், 2 கிழமைக்கு முதல் இடம்பெற்ற அந்த மோதலை தொடர்ந்து ஈரான் முற்றாக மூடிவிட்டது. ஆனால் தனக்கு தேவையான நாடுகள், உங்களுக்கு தெரியும், புதன்கிழமையிலிருந்து 30 கப்பல்கள் வந்திருக்கின்றன, தனக்கு தேவையான நாடுகளை அவர்கள் விடுகிறார்கள். அப்படி இன்று 4,50,000 பேரல் எண்ணெயுடன் ஒரு கப்பல், இன்னும் அந்த கப்பல் எந்த நாட்டுடையது என்று கூறவில்லை, அவர்கள் தங்கள் பெயரை மாற்றி அதை களவாக கொண்டு வருவதற்கு முயற்சி. இந்த வேளையில் பெயரை மாற்றிய போது கையும் களவுமாக பிடிபட்டு ஈரான் அதை இப்போது தனது துறைமுகத்துக்கு கொண்டு போயிருப்பதாக, அதாவது கப்பலும் அதில் இருந்த சரக்குகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக இப்போது தகவலை வெளியிட்டு. அப்பா, என்ன மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் பாருங்கள். இனி உங்களுக்கு தெரியும், இந்த போர் நடந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் அடிக்கடி கூறியது, ஐக்கிய அரபு அமீரகம், UAE அவர்களுடைய ஈரானுக்கு எதிரான செயல்பாடுகள் தொடர்பாக எவ்வளவு நிறைய உறவு இஸ்ரேலோடு இருந்த என்ற விடயங்களை கூறும் பொழுது, அந்த நேரத்தில் ஒரு பதிலடி கொடுப்பதற்காக ஒபேக் அமைப்பு, அந்த அமைப்பிலிருந்து UAE வெளியில் வந்தது. இப்பொழுது தகவல் வருகின்றது, என்ன காரணத்துக்காக அவர்கள் வெளியில் வந்தார்கள் என்று என்று கூறுவீர்களா? என்ன காரணம்? என்னென்று சொன்னால், இந்த ஒபேக், அதாவது இந்த உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதலே பேசி இருந்தோம், இந்த ஈரான் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது இஸ்ரேலின் அதிபர் UAEக்கு சென்றிருந்தார். அவர் இரகசியமாக சென்றிருந்தார். இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியா. அதே நேரம் இஸ்ரேலின் மொசாட்டின் தலைவர் 2 தடவை சென்றிருந்தார். அதே நேரம் இஸ்ரேலின் உள்ளக புலனாய்வுத்துறையின் தலைவர் 2 தடவை சென்றிருந்தார். அவர்கள் அங்கு சென்று குர்திஸ் அமைப்பினரை இந்த தாக்குதலில் ஈடுபடுத்துவதற்கு அவர்கள் மேற்கொண்ட முயற்சியை துருக்கி முறியடித்து விட்டது. இந்த நிலையில் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானின் தீவுகளில் ஒன்றை கைப்பற்றுவது உட்பட ஈரானுக்கு எதிரான போரில் ஐக்கிய அரபு அமீரகம் மேலும் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று ட்ரம்பின் நிர்வாக அதிகாரிகள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். ட்ரம்பின் பாதுகாப்பு பிரிவில் உள்ள உயர் பதவியில் இருந்த ஒருவர் டெலிகிராஃப் பத்திரிகைக்கு இதை தெரிவித்திருக்கின்றார். ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அமீரகத்தால் இரகசிய தாக்குதல்களுக்கு உள்ளான லெவன்த் தீவை ஐக்கிய அரபு அமீரகம் கைப்பற்ற வேண்டும் என்று ட்ரம்புக்கு நெருக்கமான சிலர் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. சென்று அதை கைப்பற்றுங்கள்,
அங்கு அமெரிக்க படைகளுக்கு பதிலாக ஐக்கிய அரபு அமீரக படைகள் களத்தில் இருக்கும் என்றும் அவர்கள் கூறியதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த வளைகுடா நாடுகள் ப்ளூம்பர்க் என்ன தெரிவித்திருக்கிறது சொன்னால், யுஏஇ வந்து அமெரிக்கா, இஸ்ரேல், யுஏஇ இந்த 3 நாடுகளும் இணைந்து சவுதி அரேபியாவையும் கட்டாரையும் கேட்டிருக்கிறார்கள், நீங்களும் எங்களுடன் இணையுங்கள், ஈரான் மீதான ஒரு முழு அளவிலான, அதாவது இந்த நாடுகளின் தரைப்படையை இறக்குவது என்றால் அவர்கள்தான் இறப்பார்கள், அமெரிக்கா இஸ்ரேலும் இறக்காது, அவர்களை பலிக்கடாவாக்குவது, அவர்களை களத்தில் இறக்குவது, இறக்கி ஒரு தரை சண்டையை ஆரம்பிப்பது, தாங்கள் குண்டு வீச்சை நடத்துவது. அதற்கு கட்டாரும் சவுதி அரேபியாவும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து அதிலிருந்து விலகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் யுஏஇ வந்து அந்த திட்டம் தோல்வியடைந்ததால் யுஏஇ என்ன செய்தது என்று சொன்னால், ஒபேக்கிலிருந்து பிறகு அதுக்கு ஒரு பனிஷ்மெண்டாக அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான மோதல் நிலைமை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இப்ப ஏமனில் இருக்கின்ற பிரச்சனை, சூடான் பிரச்சனை, பொருளாதாரம் ரீதியான 2 நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனை என்று சொல்லி 2 நாடுகளும் பெருமளவான உள்ளக மோதல்களில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. எனவேதான் யுஏஇ வந்து இந்தியாவுடன் அணி சேர்ந்திருக்கின்றது, சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானுடன் அணி சேர்ந்திருக்கின்றது. 2 நாடுகளும் உங்களுக்கு தெரியும் அணு ஆயுத நாடுகள். அப்ப இவர் ஒரு அணு ஆயுத நாட்டை பிடித்துக் கொண்டால் அவர் இன்னொரு அணு ஆயுத நாட்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது வளைகுடா நாடுகளுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு கிராக் வந்து விட்டதாகத்தான் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்னொரு தகவலும் இருக்கின்றது, இஸ்லாமிக் நேட்டோ என்று சொல்வது, அதாவது இந்த நேட்டோ கூட்டமைப்பு போல ஒரு கூட்டமைப்பை இப்போது உருவாக்குவது தொடர்பாக அதி தீவிர நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நேட்டோவில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, கட்டார், இந்த 4 நாடுகளும் இணைந்து ஒரு பாதுகாப்பு கூட்டணி. இதில் அமெரிக்காவை இணைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பலவீனத்தை தாங்கள் உணர்ந்து விட்டதாகவும், எனவே பிராந்திய நாடுகளின் கூட்டணி தான் இதற்கு வேலை செய்யும் என்று சொல்லியும், பாகிஸ்தான் ஏன் சேர்க்கப்பட்டதென்றால் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது, துருக்கி ஏன் சேர்க்கப்பட்டதென்றால் ட்ரோன் தொழில்நுட்பம், மற்றது நவீன ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், கான் ரக 5ஆம் தலைமுறை விமானங்கள் என்று துருக்கி ஆயுத வளத்தில் பெறுது, கட்டாரம் சவுதி அரேபியா நிதி வழங்க. அப்ப இந்த கூட்டணி இப்போது உருவாகி இருப்பதாக அது கூறப்படுகிறது. ஆனால் ஈரானுக்கு இது ஒரு நன்மை என்னன்னு சொன்னால், வளைகுடா நாடுகளை பிரித்து விட்டார்கள். இப்ப கட்டார் ஒரு பக்கம், சவுதி அரேபியா ஒரு பக்கம் என்று சொல்லி இனி அந்த பிராந்தியம் வந்து ஒரு அமைதியான நிலையில் இருப்பது மிக மிக கடினம். அப்படி என்றால் அமெரிக்காவுடைய நிலை எவ்வாறு இங்கே காணப்படும்? உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 12 தளங்கள் அங்கே மத்திய கிழக்கில் வைத்திருந்தார்கள். அப்படி என்றால் இனிவரும் இந்த மாறி வருகின்ற இந்த உலகத்தில் இந்த போருக்கு பின்னர் அமெரிக்காவுடைய பிரசன்னம் மத்திய கிழக்கு நாடுகளில் இல்லாமல் போய்விடும் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? அதாவது உண்மைதான், அமெரிக்காவின் பிரசன்னத்துக்கு இனி மிகப்பெரிய அளவில் அங்கு அமெரிக்காவின் பிரசன்னம் குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அமெரிக்காவை யாரும் நம்ப போவதும் இல்லை. என்றால் அவர்கள் இதுவரை காலமும் இந்த நாடுகள் வைத்திருந்த 13 தளங்களும் வந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்காகத்தானே தவிர தங்களை பாதுகாப்பதற்காக இல்லை என்ற நிலைமையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் இறுதியாக இடம்பெற்ற தாக்குதலின் போது கூட சவுதி அரேபியாவும் கட்டாரும் வந்து தங்கள் தளங்களை, குவைத்தும் வந்து தங்களோட தளங்களை கொடுக்கவோ அல்லது வான்பரப்பை பாவிக்கவோ மோதலுக்கு வேண்டாம் என்றே சொல்லிவிட்டார்கள். எனவே வந்து அமெரிக்கா முன்னைய போல எல்லோரும் அதைத்தான் கூறுகிறார்கள், இந்த ஈரான் போர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், இனி நீங்கள் முன்னைய போல இருக்காது. ஈரானை இப்போது எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால் 4வது வல்லரசாகத்தான் கூறுவார், 4வது சக்தியாகத்தான் கூறுகிறார்கள். அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான், அதுக்கு மன்னிக்கவும், அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, அதுக்கு பிறகு ஈரான் என்று கூறுகிறார்கள். அந்த நிலைக்கு ஈரானை உயர்த்தி இருக்கின்றது. மற்றது ஈரான் தாக்குதல்கள் எதனையும் அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால், இப்போது இந்த நாடுகள் அமெரிக்கா இருப்பது தங்களுக்கு ஒரு பாதகமாக யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் தான் தாங்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுகிறோம் என்று அது ஈரான் திறமையாக நிரூபித்து விட்டது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல். இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் ஒரு அனுமானத்துக்கு வரலாம் என்னவென்று சொன்னால், இந்த போர்னால் அமெரிக்காவினுடைய
நிலைமை படுமோசமாக இருக்கின்றது. அதாவது சர்வதேச நாடுகள், உங்களுக்கு தெரியும், எத்தனையோ நாடுகள் பழமையாக அவர்களோடு தோளோடு தோள் சேர்த்து ஓடி வருவார்கள். ஆனால் எல்லோரும் விலகி நின்ற விடயங்களையும் எதிர்த்த விடயங்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்றால் இது ஒரு மோசமான ஒரு எதிர்வினையை பார்த்திருக்கின்றது இந்த போரினூடாக. அதே போல் டொனால்ட் ட்ரம்பினுடைய சீனாவுக்கான பயணம் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? தோல்வி அடைந்த ஒரு பயணமாகத்தான் பலர் கூறுகிறார்கள். சுருக்கமாக அந்த பயணம் தொடர்பாக ஏன் அது தோல்வி அடைந்து என்று பார்க்கிறார்கள் என்று கூற முடியுமா? இந்த அல் மானிட்டர் என்ற ஊடகம் அதை தனது கருத்தை கூறியிருக்கின்றது சொன்னால், அதாவது சீனா ஏன் ட்ரம்புக்கு அதிக சலுகைகளை வழங்க முன்வரவில்லை என்றது தொடர்பாக அது தனது கருத்தை முன்வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ட்ரம்பின் சீன பயணம் ஈரான் விவகாரத்தில் எந்த ஒரு உண்மையான முன்னேற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்றும், ஈரானிய எண்ணெயின் மிகப்பெரிய வாங்குபவராக சீனா இன்னும் உள்ளது என்றும், மேலும் அமெரிக்க தடைகள் இருந்த போதிலும் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை சீனா தொடர்ந்து வாங்குகிறது. அந்த தடைகளை புறக்கணிக்க சொல்லி தனது நிறுவனங்களுக்கே சீனா பகிரங்கமாக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் உள் அழுத்தங்களை எதிர்கொள்ளும் ட்ரம்ப் அதாவது அமெரிக்காவில உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள இருக்கிற அரசியல் அழுத்தங்களை எதிர்கொள்கிற ட்ரம்ப் போல அல்லாமல் ஜி ஜின்பின் பின்வரும் காரணங்களால் ஹார்முஸ் நீரிணை பிரச்சனையை தீர்க்க அவசரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதாவது ட்ரம்ப் அந்த ஹார்முஸ் நீரிணையை பற்றி பேசினாலும் சீனா அதில் அக்கறை காட்டவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் 3 காரணத்தை கூறுகிறார்கள். ஒன்று, ஹார்முஸ் நீரிணை பிரச்சனையில் சீனா ஏற்கனவே ஈரானுடன் கலந்துரையாடி ஒத்துழைப்பை எடுத்து வருகிறது. சீனாண்ட கப்பல்கள் வருகின்றன போகின்றன. அவர்களுக்குள் ஒரு உடன்பாடு வந்துவிட்டது. இரண்டாவதாக, இந்த மோதல் சீனாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. ஏனென்று சொன்னால் ஏனைய இந்தியா சீனாவுக்கு எதிரான நாடுகள பொருளாதாரம் எல்லாம் தவிடுபொடியாகி கொண்டு வருகிறது. சீனாவுக்கு ஏற்கனவே 100 நாளுக்குரிய எண்ணெய் இருக்கின்றது. ஜெட் ஃபியூவல் கூட சீனாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று கூறுகிறார்கள். இலங்கைக்கு கூட சீனா கூறியிருக்கிறது, உங்களுக்கு எண்ணெய் பிரச்சனை வரை நான் விட மாட்டேன் என்று, என்னிடம் இருக்கிறது என்று. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய நாடு. சீனாண்ட ஒரு மாநிலத்திலும் விட சின்ன. அவன் சீனாவுக்கு அதுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அதே போல பெய்ஜிங் தெஹ்ரானுடன் ஒப்புக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்த தயாராக இருந்தாலும் ஈரான் சீனாவுக்கு கீழ்ப்படியும் என்பதற்கு எந்த உத்தரவாதங்களும் இல்லை என்றும் இது கூறியிருக்கின்றது. அதே சமயம் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றார் என்னன்னு சொன்னால், ஈரான் போர் பிராந்தியத்தில் பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்றும், பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு கைவிடப்படக்கூடாது என்றும், வளைகுடாவின் ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்க ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க உதவுமாறு சீனாவிடம் குறிப்பாக கேட்டுக்கொண்டு பெய்ஜிங்குக்கு வந்த ட்ரம்புக்கு சீனா கூறியது என்னென்று சொன்னால் முற்றிலும் வேறுபாட்டதாக இருந்ததாகவும், ஏனென்று சொன்னால் சீனா கூறியது என்று சொன்னால் முற்றிலும் போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், இந்த போர் ஒரு சட்டவிரோதமானது என்றதை மட்டும்தான் ஈரான் கூறியதாக இந்த அல் ஜசீரா என்ற ஊடகம் கூட தெரிவித்திருக்கு. தங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். சிறப்பாக 2 விடயங்களை பார்க்கலாம். ஒன்று, பிரித்தானியாவில் லண்டனில் தீவிர வலதுசாரி மற்றும் பலஸ்தீனிய ஆதரவு போராட்டமும் நடைபெற்றது. தனித்தனியாக நடைபெற்ற போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன அறிகிறீர்கள்? பிரித்தானியா பிரதமருக்கு பிரித்தானியா மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இந்த தற்போதைய நிலையில் எல்லா நாடுகளிலும் தான் அரசியல் குழப்பங்கள் மேலோங்கி வருகின்றன. அதற்கு இந்த பொருளாதார நெருக்கடி, மற்றது குடியேற்றவாசிகளின் பிரச்சனை என்று சொல்லி பல காரணங்கள் இருக்கின்றன. இன்று பிரித்தானியாவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கலந்து கொண்ட 2 ஊர்வலங்கள் நடந்திருக்கின்றன. ஒன்று மேக் இங்கிலாந்து கிரேட் அகெயின், மெகா என்று சொல்லி, அது மகா இது மெகா என்று சொல்லி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஸ்டாமரை வெளியேற்ற வேண்டும் என்று. அந்த ஊர்வலத்துக்கு இலோன் மஸ்க் அமெரிக்காவிலிருந்து ஆதரவை வழங்கி அவர் ஒரு வீடியோ காணொலியையும் வெளியிட்டிருக்கின்றார். அது பேசியிருக்கின்றார். அவர் கூறியது ஒன்றுதான், போராட்டம் உங்களை தேடி வந்தால் உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் போராடியே ஆக வேண்டும். அதைத்தான் இப்ப ஈரானும் செய்கிறது. அடுத்ததாக, இது நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு எதிர்காலம் இருக்காது. அதாவது அவ்வாறு அவர் கூறியிருக்கின்றார். அதாவது லண்டன் வீதிகளில் திரண்டிருந்த 1 லட்சம் மக்கள் ஆரவாரம் செய்திருக்கிறார்கள். இந்த பேச்சை கேட்டென்று போட்டிருக்கிறார்கள்.
அதே நேரம் பலஸ்டைன் இந்த நக்பா டே என்று சொல்கிற அது தொடர்பான பேரணியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதே சமயம் பிரித்தானியாவின் பிரதமருக்கு எதிராக போர்க்கொடிகள் எழுப்ப தூக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90 லேபர் கட்சியினரே எதிராக இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு அமைவாக ஹெல்த் செக்ரட்டரி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அவர் ஸ்டாமருக்கு மாற்றீடாக தான் பெறப்போவதாக இப்போது கூறப்படுகின்றது. ஐரோப்பா மிகப்பெரிய ஒரு கலோபரத்தில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இப்ப என்னென்னு சொன்னால் இந்த எனர்ஜி கிரைசிஸ், அதாவது எரிபொருள் பிரச்சனை, மற்றது குடியேற்றவாசிகளின் பிரச்சனை, பொருட்களின் விலை உயர்வு, வேலையில்லா பிரச்சனை என்று சொல்லி இப்போது ஸ்டாமரின் அப்ரூவல் வீதம் 27 வீதமாகவும், மக்ரோன் அதாவது பிரான்ஸ் அதிபர் அப்ரூவல் வீதம் 18 வீதமாகவும், ஜெர்மன் அதிபர் அப்ரூவல் வீதம் 19 வீதமாகவும் இருப்பதாக கூட தகவல்கள் போட்டப்பட்டது. 27 வீதமாக இருக்கின்ற ஸ்டாமர் அவர்களை பதவி விலகுங்கள் சொல்லுகிறார்கள். பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி மேர்ஸ் அவர்கள், மெக்ரான் அவர்கள் பதவி விலக சொல்ல இன்னும் எவ்வளவு நாள் எடுக்க போன்றது தெரியல. சரி, நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரக்கூடியதாக பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? இப்ப அங்கே இருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அலெக்ஸ் ஜான்ஸ் பேராசிரியர் இந்த பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக கூறுகின்றார். மிகவும் சுருக்கமாக கூறுங்கள் அது தொடர்பாக. நீங்கள் இப்போது மக்ரோனை பற்றி கூறிய போது ஒன்றை கூறுகிறேன். மக்ரோனுக்கு மனைவி அந்த அமெரிக்கா பயணத்தின் போது விமானத்துக்குள் வைத்து அடித்தது தொடர்பாக காணொலிகள் வெளியாகின்றன. இப்போது அந்த ஊடகங்கள் மணந்து பிடித்து விட்டன. என்ன காரணம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஈரானிய நடிகை ஹோர்ஷிப் டெவுடா என்ற ஈரானிய நடிகையுடன் மேக்ரோனுக்கு இருக்கிற உறவு தெரிய வந்ததால் தான் அன்று அவர் மனைவி விமானத்துக்கு வைத்து தாக்கியதாகவும், இருவருக்கும் இடையில் காதல் கலவாத உறவு இருந்ததாகவும், அதில் வாட்ஸ்அப் மெசேஜ்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த தகவல் அப்படியே அந்த படங்களுடன் போட்டிருக்கிறார்கள். அதற்குள்ளும் ஈரான் தான் ஊடுருவி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதே சமயம் நீங்கள் பொருளாதாரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது அலெக்ஸ் ஜோன்ஸ் பொருளாதார நிபுணர் கூறியிருக்கின்றார், மிகப்பெரிய ஒரு, அதாவது கோவிட் 2.0 என்று கூறுகிறார். அந்த ஒரு நெருக்கடியான பொருளாதார நெருக்கடியை உலகம் சந்தித்திருக்கிறது என்று சொல்லியும், குளோபல் பைனான்சியல் ரீஸ்ட்ரக்சர் என்று இதை கூறலாம் என்றும் கூறியிருக்கின்றார். கரன்சி டீவேல்யூவேஷன் என்று சொல்லி எல்லா நாடுகளின் நாணயங்களும் கடும் வீழ்ச்சி அடைய போகிறது. அதில் இந்தியா தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், ஆசிய நாடுகள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்று சொல்லியும் ஒன்றை கூறியிருக்கிறார். அதாவது இந்தியா, உங்களுக்கு தெரியும், இப்ப இந்தியாவின் பண மாற்று வீதம் ஒரு டாலர் ஒரு பவுண்ட்ஸ் இப்போது 126 ரூபீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் முந்தி 90 இருந்தது, இப்போது 126 இருக்கின்றது. அதே போல இந்த நாடுகள் அதாவது கேபிட்டல் கண்ட்ரோலை தங்கட கையில் எடுக்கிற அளவுக்கு அந்த நாடுகளை இந்த பொருளாதார நிலைமை போர்ஸ் பண்ணலாம் என்று கூறியிருக்கிறார். நாளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் லெபனான் தொடர்பாக உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் 48 நாட்கள் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் உடன்படிக்கை நடந்திருக்கின்றது. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்த 2 மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? எனக்கு அது புரியவில்லை. சுருக்கமாக கூறுங்கள், என்ன காரணத்துக்காக இஸ்ரேல் இந்த கொலவரி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது? அந்த பகுதியை கைப்பற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது போல் தெரிகிறது. அவர்கள் நேரடியாக சொல்லுகிறார்கள், அங்கு தங்கள் மக்களை குடியமர்த்த போவதாக. இது ஒரு போர் வெறி என்றுதான் கூறலாம். இதுக்கு வேறு வழி இல்லை. இதை என்ன சொல்ல, இது உலகத்தின் அமைதிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறக்கூடிய நிலை. ஈரான் போரை எப்படியும் முடிவுக்கு கொண்டு வர விடாது என்றதுக்காக இந்த போரை இஸ்ரேல் தொடர்கிறது. எனக்கு புரியவில்லை. இந்த நாடுகள் இஸ்ரேல் மீது எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை. சரி, காசாவில் அந்த நடந்த விடயங்களை ஏதோ காரணங்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். லெபனானில் நடக்கிறதுக்கு என்ன காரணம் கொடுக்க போகிறார்கள்? சிரியாவில் நிலத்தை அவர்கள் ஆக்கிரமிப்பது தொடர்பாக என்ன கூற போறாங்க? எனக்கு புரியவில்லை. இந்த நாடுகள் என்ன செய்கிறார்கள்? சார், நாங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய தகவலை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.